ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி சட்னி தான் தாளிக்க போகிறோம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு காஞ்சி வரும்போது எண்ணெய் கொஞ்சம் அதில் ஊற்றி கொஞ்சம் கடுகும் சோம்பும் அதில் போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. கடுகும் சோம்பும் வெடித்து வரும்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சுடுங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது கொஞ்சம் தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது மூணும் வதங்கி வரும்போது கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தக்காளி சட்னி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சாதத்துக்கு கூட பப்படம் பொரிச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு கூட ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.